நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிஎஃப் அமௌண்ட் எடுக்கிறதுல சிரமம் இருந்தா இவங்களை தொடர்பு கொள்ளுங்க. ஒரு நியாயமான சார்ஜ் மட்டுமே கலெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த காரியத்தை ரொம்ப இலகுவா செஞ்சு கொடுப்பாங்க. போன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப வீடியோக்குள்ள போலாம். தொடர்ந்து நம்ம ஈரானுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்ப வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பா பார்க்கலாம். அதுலயும் பாத்தீங்கன்னா அமெரிக்கா இப்ப ஒரு கை மண்ணு கிடையாது, ஒரு லோடு மண் எடுத்து என்ன பண்ணிருக்காங்க, அவங்க தலையில அவங்களே போட்டுக்கிட்டாங்க. போர் நிறுத்த பேச்சுவார்த்தையவே இப்ப கெடுக்கிற மாதிரி பெரிய ஒரு காரியத்தை இன்னைக்கு பண்ணி வச்சிருக்காங்க. கொஞ்ச நெஞ்ச ஆட்டம் இல்லை. இன்னைக்கு காலையில இருந்து சனிக்கிழமை காலையில இருந்து நைட் வரை கொடுக்காத அறிவிப்பு இல்லைங்கிற அளவுக்கு ஈரானை உசுப்பேத்தி அறிவிப்பை கொடுத்து வச்சிருக்காங்க. இவங்களுடைய நோக்கமே போர் நிக்க கூடாதுங்கிறதானா அப்படிங்கிறதை நம்ம கேள்வி எழுப்புற அளவுக்கு அறிவிப்புகள் வந்திருக்குது. மறுபக்கம் பாத்தீங்கன்னா இஸ்ரேல் நாங்க என்ன புண்ணியம் செஞ்சோம்னு தெரியலையே, போர் நிக்க கூடாதுன்னு படாத பாடு பட்டமே, அப்ப எல்லாம் நடக்காத இது இப்ப தானாவே என்ன பண்ணிட்டாங்க, போரை ஈரான் ஆரம்பிக்கிற மாதிரி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு சந்தோஷத்துல இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு போர் நடந்தா மட்டும்தான் நெத்தனியாவுக்கு ஆட்சி தக்க வைக்கப்படும். எந்த போர்லயுமே வெற்றி இலக்கையை அடையாம போரை நிறுத்துறது அப்படிங்கிறது நெத்தனியாவுக்கு தான் பிரச்சனையா இருக்கும். அதனால இஸ்ரேல் இப்ப கொண்டாட்டத்துல இருக்கிறாங்க. போர் நிக்கிறது பாத்தீங்கன்னா இப்ப தடுங்கலாக போகுதுங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். மறுபக்கம் ஈரான் என்ன சொல்லியிருக்காங்க அனைத்தையுமே ஒரு தொகுப்பா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எங்கிருந்து ஆரம்பிச்சிடலாம்னா அமெரிக்காட்டிருந்தே ஆரம்பிச்சிடலாம். ட்ரம்ப் காலையில இருந்து என்ன பண்ணிட்டாங்க, யுரேனியத்தை எங்கள்கிட்ட கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. ஒண்ணு கூட இல்லாம நாங்களே மிச்சம் வைக்காம அழிச்சிருவோம். இனிமேல் அவங்களுக்கும் யுரேனியமுக்கும் சம்பந்தம் இல்லை. அணு ஆயுதம் பக்கம் அவங்க தலையை வச்சே படுக்க மாட்டாங்க. ஆர்மோஸை எங்க கிட்ட ஒப்படைச்சு நாங்க அதை கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லிட்டு ஈரான் ஆசைப்படுறாங்கன்னு வேற சொன்னாங்க. இதெல்லாம் அண்ட புழுக ஆகாச புழுவம் கூட இப்படி புழுவ மாட்டாங்கன்னு சொல்லலாம். இதெல்லாம் ஏதாவது கேட்டா கூட நம்புற மாதிரி இருக்கான்னு பாருங்க. இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ட்ரம்ப் சொன்னாரு, அங்க ஆயத்துல்லா கொமேனி அவர்கள் இறந்ததுக்கு பிறகு அந்த இடத்துல சுப்ரீம் லீடர் போஸ்ட்டுக்கு எங்களை கூப்பிட்டாங்க ஈரான்ங்கிறாங்க. சுப்ரீம் லீடர் போஸ்ட் என்ன இவங்களுக்கு வெறும் எம்எல்ஏ போஸ்ட் நினைச்சுக்கிட்டாங்களா? அது மத குருக்களுடைய தலைவர், ஷியா மத குருக்கே தலைவராக பார்த்தா எங்கேயாவது போய் ட்ரம்ப் எடுப்பாங்களா? மத்த மதத்துல இருந்து யாரையாவது எடுப்பாங்களா? ட்ரம்ப் யாருமே எடுக்க மாட்டாங்க. மத்த மதத்தை சேர்ந்தவங்க ஈரானுக்கே நல்லதே பண்ணிட்டு இருந்தாலும், எவ்வளவு பெரிய தலைவரா இருந்தாலும், காசால இருந்தோ கத்தார்ல இருந்தோ யாரையுமே அவங்க மத குருவாக தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. அது உலகம் அறிஞ்ச உண்மை. சுப்ரீம் லீடர் அப்படிங்கிறது மதத்தோடு இணங்கி இருக்கக்கூடிய ஒரு பதவி. அதுக்கே ட்ரம்ப் வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஏற்கனவே ட்ரம்ப் சொல்லியிருந்தாரு. அதுவே பார்த்தா ஈரானே கலாய்ச்சிருந்தாங்க, கொஞ்சம் நெஞ்ச போய் பேசுங்க, சும்மா இதுக்கு மேல அடிக்க கூடாதுங்கன்றாங்க. இப்ப பார்த்தா இன்னைக்கு ஆர்மோஸை எங்களை என்ன பண்ண சொல்றாங்க, அவங்களே ரூல் பண்ண சொல்றாங்க. எங்களுக்கு ஆர்மோஸே வேண்டான்னு ஈரான் தூக்கி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு இவர் பாட்டு அடிச்சு விட்டுருக்காரு. வேற எந்த காரணம் கிடையாது. அவங்களுடைய பங்கு சந்தை வீழக்கூடாதுங்கிறதுக்காகவே என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அப்பப்ப இந்த மாதிரி ஈரான் சொல்லாததெல்லாம் சொன்னாங்கன்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. உடனே என்ன ஆகுது, பங்கு சந்தையில மாற்றம் வருது. அதே மாதிரி அவங்களுடைய டாலருடைய மதிப்பு கூட்டிட்டு போகுது. அதுக்காகவே நிறைய பொய்யை இழுத்து விட்டாங்க. இது மட்டும் இல்லாம நாளைக்கு நாங்க பேச்சுவார்த்தை ஞாயிற்றுக்கிழமை நடக்க போகுது. அந்த பேச்சுவார்த்தையில மட்டும் ஈரான் ஒத்துக்கலைன்னா அவ்வளவுதான், ஒரே ஒரு பட்டன் அமுத்தினா போதும், ஈரானே முடிஞ்சிடும். ஈரானுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் நாங்க அழிக்க போறோம். அதுக்கப்புறம் அங்க ஒரு சிவிலைசேஷன் இருந்ததே அடையாளம் தெரியாம போயிரும். அங்க ஒரு புற்பூண்டுகள் கூட விளையாதுங்கிற லெவலுக்கு என்ன பண்ணிருக்காங்க, இன்னைக்கு பேசி வச்சிருக்காங்க. இப்படி மாத்தி பேசினதுல ஈரான் தான் கெஞ்சுறாங்கன்னு சொன்னதுல ஈரானுக்கு கடுப்பாயிட்டு அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, ஹார்மோஸ் மறுபடியும் பழைய நிலைமைக்கே வருது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டாங்க. பழைய நிலைமையான என்ன அர்த்தம்னா, நாங்க மறுபடியும் இழுத்து மூடுறோம்னு அறிவிச்சிட்டாங்க. அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. இப்படி அறிவிப்பு கொடுக்கறது மட்டும் காரணம் இல்ல. இன்னொரு பக்கம் என்ன காரணம்னு பார்த்தா, இன்னைக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம், நேத்துல இருந்து 10 நாளைக்கு ஹார்மோஸ் திறக்கப்படுது. நேத்து நைட் அறிவிப்பு வந்துச்சு, வெள்ளிக்கிழமை நைட்டு. சனிக்கிழமை காலையில இருந்தே பாத்தீங்கன்னா ஒரு 10 நாள், சனிக்கிழமையில இருந்து அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு திங்கக்கிழமை வரையும் 10 நாள் லெபனானுடைய போர் நிறுத்தம் இருக்கக்கூடிய காலமெல்லாம் நாங்க ஹார்மோஸை திறந்து வைக்கிறோம்னு சொல்லி ஈரான் அறிவிச்சிட்டாங்க. அறிவிச்சதுக்கு பிறகு இந்த அமெரிக்கா என்ன பண்ணுச்சுன்னா, அமெரிக்கா அங்க வெளியே நின்று இருக்காங்களா, இவங்க ஆர்மோஸை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தா, ஆர்மோஸ்ல இருந்து கடந்து வரக்கூடிய கப்பலை செக் பண்ற வேலையை இந்த அமெரிக்கா பண்ணிட்டு இருந்தாங்களா. அமெரிக்கா என்ன பண்ணிருக்காங்க, அதுதான் ஈரான் திறந்து விட்டாங்களா, அதோட அவங்க வேலை முடிச்சுன்னு விட்டுருக்கணும். விடாம எல்லா கப்பலையும் போக விட்டுட்டு ஈரான் கப்பலை மட்டும் அமெரிக்கா த்ரெட்டன் பண்ணி திருப்பி அமைச்சிருக்காங்க. இது தேவையில்லாத வேலை. ஹார்மோஸ் திறக்கப்படணும், அங்க காசு வசூலிக்கப்படக்கூடாது, அதுக்காகத்தான் நாங்க அங்க போயிருக்கோம் சொல்லிட்டு முந்தானயத்து தான் என்ன பண்ணாங்க, அமெரிக்கா சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு எல்லா கப்பலும் போங்க, ஈரான் கப்பல் போக கூடாதுன்னு சொன்னா ஈரான்காரன் ஒத்துப்பானா? என் கப்பலே போக கூடாதுன்னா அப்புறம் எதுக்கு நான் வழி விடணும்னு சொல்லிட்டு இப்ப ஹார்மோஸை இழுத்து மூடிட்டாங்க. மூடினது மட்டும் இல்லாம இன்னைக்கு கலிபா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கொஞ்சம் நெஞ்ச பேச்சு கிடையாது, டூ மச்சா பேசுறாரு ட்ரம்ப். எதையாவது பார்த்தா தப்பாவே பொய்யாவே அறிவிப்பு கொடுத்துட்டு இருக்காரு. உங்கள்கிட்ட நாங்க எப்பங்க ஹார்மோஸை கொடுக்குறோம்னு சொன்னோம், யுரேனியம் எப்பங்க உங்க இடத்துல ஒப்படைக்கிறோம்னு சொன்னோம், இதை பத்தி நம்ம இன்னும் பேச்சுவார்த்தையே முழுசா போல, பேச்சுவார்த்தையே ஞாயிற்றுக்கிழமை தான் வருது, எதுக்கு பொய்யா
கொடுத்துட்டு இருக்கீங்க? அப்புறம் நீங்க என்ன எங்களை மரியாதையாவே ட்ரீட் பண்றீங்க? நீங்க ஏதோ ஒரு சர்வாதிகார நாடு மாதிரியோ, உங்கள்கிட்ட வந்து நாங்க கொத்தடிமை மாதிரியோ, ஏதோ அடிமைத்தனத்தோட உங்கள்கிட்ட வந்து நாங்க சிக்கிற மாதிரியும் தானே நீங்க அறிவிப்பு கொடுக்குறீங்க. ஒன்னா வரணும், இல்லாட்டினா பாம்பு போட்டுருவேன், அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே நீங்க கொடுங்க, ரெஜிம் சேஞ்ச் பண்ணுங்க, ஈரான் இப்ப சரணடைஞ்சிருச்சு அப்படின்லாம் பேசுறீங்களே, யார் வந்து அடி வாங்கினான்ட்டு இன்னைக்கு உலகமே பார்த்துட்டு இருக்கு. அடி வாங்க முடியாம 40 நாளா இப்ப சமாதானத்துக்கு நீங்க தான் போற நிறுத்தி இருக்கீங்க. அதுக்கு பிறகு சமாதானத்துக்கு எப்படி பேசணுமோ அப்படி மரியாதையா கூப்பிடுங்க. எங்களுக்குன்னு ஒரு சுய மரியாதை இருக்கு, அந்த மரியாதையை கொள்ற மாதிரி நீங்க கூப்பிடுறத ஏத்துக்கொள்ள முடியாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. இதைதான் சொன்னா ஒரு லோடு மண்ணை தூக்கி அவங்க தலையில தானே போட்டிருக்காங்க. ட்ரம்ப் வந்து இந்த மாதிரியே மாத்தி மாத்தி நேத்துல இருந்து இன்னைக்கு வரை ஒரு 15-20 அறிவிப்புகள் கொடுத்துட்டாங்க. ஃபுல்லா ஈரானை கழுவி ஊத்தி ஊத்தி ஈரான் இப்படி ஆயிட்டாங்க அப்படி ஆயிட்டாங்க, அதனாலதான் சமாதானத்துக்கு வராங்க, நாங்க அப்படி பண்ணிடுவோம் இப்படி பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு இப்படியே பேசணும்னாலதான் இப்ப வந்து ஈரான் என்ன பண்ணிருக்காங்க, ஹார்மோஸையும் மூடி அதுக்கப்புறம் நீங்க பேசுறது சரியே இல்லை அப்படின்ட்டாங்க. பத்தாவதுக்கு ஹார்மோஸை மூடினாங்களே ஈரான் மூடும் போது என்ன பண்ணிருப்பாங்க, மற்ற கப்பல்லாம் சரி ஹார்மோஸ் திறந்துதான் இருக்குன்னு நினைச்சு வந்திருக்காங்க. வந்ததுல கன் ஃபயர் பண்ணி அமைச்சிருக்காங்க 2 கப்பலை. அதாவது டைரக்டா வந்து கன் ஃபயர்னா என்ன பண்ணிருக்காங்கன்னா கப்பலெல்லாம் தாக்கல, வானத்தை நோக்கி சுட்டு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. வராதீங்கன்னு சொன்னாலும் கேட்காம வந்திருக்காங்க. அதுக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா கன் ஃபயர் பண்ணி பாருங்க நாங்க வந்து என்ன பண்ணிருக்கோம், ஆக்ஷன்ல இறங்கியிருக்கோம்னு அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. இதை தான் வந்து அமெரிக்கா சொல்லிட்டு இருக்காங்க அவங்கள்ட்ட வந்து கடற்படையே இல்லைன்ட்டு. ஆனா அவங்க கன் ஃபயர் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. அதுல இந்தியா கப்பலும் ஒண்ணு, அதுவும் திரும்பி போயிருக்கு. அது இல்லாம இன்னைக்கு ஈரானுடைய டெபுட்டி மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவரு சர்க்கஸ்ல பேசுற மாதிரி வித்த காட்டுற மாதிரியே பேசிட்டு இருக்காரு ட்ரம்ப். ஒவ்வொரு அறிவிப்புக்கும் நடுவுல பாத்தீங்கன்னா அவர் பேசுறதுலாம் சம்மந்தமே இருக்காது, எல்லாத்துக்கும் மேல கான்ட்ராடிக்ஷனான விஷயம் தான் பேசுறாரு. அப்படியே ஒண்ணுக்கு ஒண்ணு முரணாகவே இருக்கு. இப்படி பேசி சண்டையை கொண்டு வரணும்னு தான் அவங்க பாத்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நஞ்ச பேச்செல்லாம் இல்ல, ரொம்ப டூ மச்சா பேசுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்படிலாம் நீங்க பண்ற மாதிரி இருந்தா எங்களுக்கு போர் செய்யறதே வந்து பரவாயில்லையா இருக்கும். நாங்க பேச்சுவார்த்தைக்கு வரும்போது இதுக்கெல்லாம் நாங்க ஒத்துக்க மாட்டோம், பேச்சுவார்த்தை ஒழுங்கா முடியாட்டா நாங்க போறதா வந்து ஆரம்பிக்க போறோம்னு சொல்லிட்டு ஈரான் வான் பண்ணிருக்காங்க. இப்போதைக்கு பேச்சுவார்த்தைக்கு போவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நின்றுருக்கு. ஆனா அந்த பேச்சுவார்த்தை முடியாதுங்கிறது இப்பவே இவங்க சண்டை போடுறது வச்சே தெரியுது. ஈரானும் அமெரிக்காவும் இப்ப 2 வாரம் போர் நிறுத்துறோம்னு சொன்னாங்களா, அந்த 2வது வார கடைசியிலேயே அமெரிக்கா பண்ற காரியம்லாம் எப்படி இருக்குன்னா, பேச்சுவார்த்தைக்கு ஈரான் வந்து சம்மதம் தெரிவிக்க கூடாது, நம்ம திருப்பி தாக்கிடலாங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான சில வேலைப்பாடுகள் நடந்துட்டு தான் இருக்கு. ஆயுதங்களை குவிச்சுட்டு தான் இருக்கிறாங்க அண்டை நாடுகள்ல எல்லாம். இதெல்லாம் இல்லாம இப்ப 2வது வார கடைசியில என்ன பண்ணிருக்காங்க, பேச்சுவார்த்தைக்கு வரும்போதே வந்து ஒரு தள்ளுமுள்ளா இருந்துட்டு இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். பாகிஸ்தான் வேணா என்ன சொல்றாங்க, பேச்சுவார்த்தை சமாதானமாகுங்கிறாங்க. ஆனா பார்த்தா அந்த மாதிரி நிலைமையே கிடையாது, போர் ஆரம்பிக்கிற நிலைமையில தான் இருக்குது. கடைசியா ஒரு விஷயம் வந்து பார்த்தா இஸ்ரேல் தான். இஸ்ரேலுடைய தூதரகம் லண்டன்ல வச்சு தாக்கப்பட்டிருக்குது. அதுவும் அவங்க மேல ரசாயனம் கலந்த ட்ரோன்களை வைத்து தாக்கியிருக்காங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா வைரஸ் கிருமிகள் தொட்டக்கூடிய அபாயம் ஏற்பட்டு அங்க இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் சுத்தி வர வந்து என்ன பண்ணிருக்காங்க, காலி பண்ணிருக்காங்க. ட்ரோன் அட்டாக்கே பண்ணிருக்காங்க. உள்ள இருந்து வெடிப்பு, அதுக்கப்புறம் வந்து ஆக்சிடென்ட்லாம் இல்ல, அவங்களே அறிவிச்சிட்டாங்க இது ட்ரோன் அட்டாக்ன்ட்டு. இப்ப இதை யார் செய்ய முடியும்னா சர்வதேச ரீதியாக ஒரு குறிப்பிட்ட குரூப்ஸ் தான் செய்ய முடியும், எல்லாரும் செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி அப்படி செய்யறவங்க யாரா இருப்பாங்கன்னா கண்டிப்பா இஸ்ரேலுக்கு எதிராக இருக்கிறவங்க தான் இஸ்ரேலுடைய தூதரகத்தை அட்டாக் பண்ணுவாங்க. அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமைக்கு இஸ்ரேலுக்கு எதிரானவங்கிறதே வந்து பார்த்தா லெபனான், காசா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஈரான், இவங்க 3 பேர் தான். வேணா வந்து ஒரு ஹவுதிசி நம்ம சேர்த்திக்கலாம். ஆனா எல்லாத்துக்கும் அடிப்படை யாரா இருப்பாங்கன்னா ஈரானா தான் இருப்பாங்க. அதனால ஈரான் தான் இந்த ஒரு வேலையை செஞ்சிருக்காங்க. அவங்களுடைய ஏதோ ஒரு ப்ராக்சிஸ் குரூப் தான் வந்து செஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஃபர்ஸ்டா வந்து என்ன பண்ணிருக்காங்க, அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் மேற்கட்ட வந்து தகவல்களை நாங்க அடுத்தடுத்து கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இது வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஒரு கேங்குடைய அப்ரோச்சா தான் இருக்கு. ஏன்னா ட்ரோன் அட்டாக்கே பண்ணி வைரஸே ஸ்ப்ரெட் பண்ணி அந்த ஏரியாவே ஃபுல்லா காலி பண்ண வச்சிருக்காங்க. இது இஸ்ரேலுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அழுத்தம் தான். பொறுத்திருந்து பார்க்கலாம். இதெல்லாம் தான் இப்ப வந்து முக்கியமான தகவல்.